அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மக்களைட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 3 நீள திரைப்படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம். முதல்ல இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக வந்து ஒரு முழு நிறைய அடையிறதுக்கு ஒரு என்ஜின் மாதிரி எங்களுக்கு பேட்டரியில இருந்து இரவு பகலும் உழைத்து எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை நிறைவு செய்வதற்கு உதவிய மக்களைட்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் அவனுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாம ஒரு திரைப்படத்தை எங்களால முழுமையா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்க முடியாது. ரெண்டாவது, குடும்பஸ்தன் அப்படிங்கிற கதையை கேட்டாலே பல பேர் அந்த சொல்லாலே அது எதுவும் ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க. But it is as fresh as an apple, as fresh as an orange. ஆப்பிள் ஆரஞ்சும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு புது ஆப்பிள் தான். அது மாதிரிதான் குடும்பஸ்தனம். ஏன்னா இந்த பேர் ஒரு டிசைனான பேர், ஏமாத்தும். ஆனா ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை ஆக்சுவலா எடுத்திருக்கிறோம். இந்த ஸ்கிரிப்டை லேசில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்கிரிப்டை நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும்போது ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன், அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துன்ப துயரங்களையும் தான் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாம இரவும் பகலும் உழைச்சுக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. ஸோ இந்த கதையில ஒரு 100 பேருக்கு தூக்கி யாரில் பறக்க விடுற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காது. அப்போ இந்த ஒரு ஹீரோ யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த படத்தை மணிகண்டன் சார் அவர் இந்த கேரக்டர் பண்ணா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நானும் ராஜேஷும் நம்பினோம். இந்த ஹீரோ நம்பி வந்தார். இந்த கதையை அவர் நம்பினாரு. இந்த கதை கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார். ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கொலீக்ஸாக என்னுடைய பயணம் தொடங்குச்சு. ஆனால் இந்த படம் நிறைய இருக்குது. இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சகோதரர்கள் போல ஆகிட்டோம். வெரி ஹாப்பி. அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த படத்துல பல வகைப்பட்டு இருக்கு. ஒரு ஆக்டரா மட்டும் அவர் இந்த படத்துல தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கல. அவர் எல்லாரும் உட்கார்ந்து இந்த கதையை பல நாட்கள் நாங்க விவாதிச்சிருக்கோம். விவாதத்தின் வழியதான் இந்த கதைக்குள்ள அவர் மேலும் 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 தன்னை உள்ள பிளண்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பல விஷயங்கள் பேசுறதுக்கு, ஒருத்தர் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது எல்லாமே ஷூட்டிங் நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு தருணத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அவருக்கு தெரியும், அவர் என்ன யோசிக்கிறாரு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்றதுக்கு டிஸ்கஷன்ஸ் போச்சு. அடுத்தது ஷூட்டிங்ல அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது பல நேரங்கள்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஒரு ஒர்க் பண்ற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அந்த வகையில ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு ஹீரோவை டீல் பண்றங்கிற மாதிரியான எந்த ப்ரெஷரும் உங்களுக்கு இல்லாம அவர் பார்த்துக்கிட்டாரு. அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். மூன்றாவதாக இந்த படத்துக்குள்ள ஏகப்பட்ட நியான்சஸ், அந்த நியான்சஸை ஃபைண்ட் அவுட் பண்றது ஒரு வேலை. நாங்க பல விஷயங்கள் இதுக்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். பட் அதை இன்னும் ஷார்பன் பண்றதுக்கு, இன்னும் சில நியான்சஸை இன்னிருந்து வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வர்றதுக்கு மணிகண்டன் சார்னுடைய அவருடைய டேஸ்ட், அவருடைய வியூ, அவருடைய வேர்ல்டு வியூ, அவருடைய அவுட்லுக், இது எல்லாமே பயன்படுச்சு.
அதற்காகவே நான் அவருக்கு நன்றி சொல்றேன். ஒரு ரைட்டரா இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷன் ஒருத்தருக்கு முதல் படத்திலே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த படத்துல இந்த கதை வேற யாரையும் நம்பி இந்த படத்துல நடிக்கிற எல்லா நடிகர்களும் நம்பிதான் இருக்குது. ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஒரு அரிசியை விரும்பி சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு படம் பார்த்தா கிடைக்கும். குரு சோமசுந்தரம் சார், சான்வேனா, ஜென்சன் திவாகர், அனிருத், நிவேதிதா, குடசநாடு கனகபாபா, ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு பெரிய கலர் பேலட்டு இந்த படத்துல ஆக்டர்ஸ்ங்கிற வகையில இருக்கு. நீங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் வைசாக் பத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றது, குறிப்பா ஆர்ஆர் பண்றது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. காட்சிகள் ரொம்ப வேகமா நகரும், நிறைய துண்டு துண்டான காட்சிகள், மாண்டேஜஸ் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு கோர்வையா ஆர்ஆர் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதை ரொம்ப எஃபிஷியண்டா அவர் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மியூசிக். ஒரு ஒரு காமெடி படத்துக்கு பல வருடங்கள் கழித்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான ஒரு இசைக்கருவியை நீங்க பார்ப்பீங்க. அது என்னால உங்களுக்கு கேரண்டியா சொல்ல முடியும். அடுத்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸான எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் அவர்கள், கண்ணன் பாலு, இவங்களை பத்தி நான் தனியா பெருமையா பேசுறதுங்கிறது அது என்னை பத்தி நானே பேசிக்கிற மாதிரி. ஆனா அவங்களுடைய முழுமையான உழைப்பை இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. மீரா, தென் எங்களுடைய டிசைன் ஒர்க் பண்ண கவின், எனக்கு ரைட்டிங் அசோசியேட்டா ஒர்க் பண்ண கிருஷ்ணகாந்த், இவங்களை பத்தி நான் புகழ்ந்து பேசுறதுங்கிறது என்னை பத்தி நானே சொல்ற மாதிரி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட ஃபுல்லஸ்ட் ஒர்க் அவங்க இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பல பர்சனாலிட்டில இருந்து ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ஸ்ல கூட அதெல்லாம் கூட அட்டன் பண்ணாம இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த நாட்டில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வேற இந்த படம் ஒரு நான் பேசுறது ரொம்ப சீரியஸான பேர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா படம் அப்படி இருக்காது. இது எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குற வகையில தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா துன்பங்களுக்கும் நடுவில் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற சந்தோஷத்தினாலதான் அந்த லைஃப் மீனிங்ஃபுல்லாகுது. அந்த சந்தோஷத்தை இந்த படத்துல ஒரு டிப்பர் லாரியில கவுத்துற மாதிரி சந்தோஷத்தை கவுத்து இருக்கிறோம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். என்னுடைய ப்ரொடியூசர் பத்தி நான் சொல்லணும். வினோத் சார் பத்தி. வினோத் சார் என்னுடைய சகோதரர் போல. நான் இயக்குனர் ராஜேஷ், எங்களுடைய தயாரிப்பாளர் வினோத் அவர்கள் எல்லாருமே ஒரு அறையிலிருந்து கிளம்பி வந்தாங்க. இந்த படத்தினுடைய அப்போ அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த தருணத்துல என்கிட்ட ஏதாவது கதை இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு குடும்ப கதை இருக்குன்னு நான் சொன்னேன்னா வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனா அதை மனசுக்குள்ள வல்லமா வச்சு 7 வருஷம் கழிச்சு அதே கதையை குடும்பஸ்தல்ங்கிற பேர்ல அவரையே தயாரிக்க வச்சு இன்னைக்கு அந்த படம் மிகச்சிறப்பா வந்திருக்கு. வினோத் சார், இந்த படம் வர்றதுக்கு அன்னைக்கு நீங்க வேணாம்னு சொன்னது முக்கியமான காரணம். அவரோட பனிஷ்மெண்டா அவருடைய காசுலயும் இந்த படத்தை எடுத்துருவோம். ஆமா, அவர் வாழ்க்கையிலிருந்து சில பொழுதுகளை களவாடி இந்த படத்துல அவர் வாழ்க்கையே படம் எடுத்து அவர் காசுலயே எடுத்து அவருக்கே போட்டு காமிக்கிறோம். ஆமா, அதுக்காக அவர்கிட்ட சம்பளமும் வாங்கியிருக்கோம். இதை விட ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு முதல் படத்துக்கு ஒரு ரைட்டரா ஒரு டைரக்டரா எங்களுக்கு இதே பெரிய சப்போர்ட் கிடைக்கல நாங்கள் எதிர்பார்க்கல.
ஒரு மேசிவ் கேம்பெயின் அவர் வந்து நடத்தியிருக்காரு கடந்த 2-3 நாட்கள்ல. We are so overwhelmed by his support as a producer. Thank you very much, sir. அடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய தேசிங் பெரியசாமி சார், அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள், அவருக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ், நடன அஸ்வின் அவர்கள், நம்ம அயனி திரைப்படத்தின் இயக்குனர் அருண் அவர்கள், இப்படி நிறைய டைரக்டர்ஸ் பேக் எண்ட்ல எங்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரையாவது விடுபட்டிருந்தா மன்னிக்கணும். நாங்கள் ஒரு யூடியூபரா இருந்து பல பரிசோதனை முயற்சிகள் நாங்கள் இதில் செஞ்சப்போ, ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து இதை செய்யறாங்க அப்படிங்கிறது இல்லாம அந்த கண்டென்ட்னுடைய ஒரு நேர்மைக்காக அதுல ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற பசங்க அதுக்காக ஒரு டெடிக்கேட்டடா வித்தியாசமா சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற வகையில அதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் ஊடகத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப பெரிய அளவில் ஆதரிச்சிருக்காங்க. நக்கலைட்ஸ் தொடங்கி முதல் வருஷத்திலேயே பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவையும் பாராட்டையும் அவங்களுடைய சரியான நேரத்தில் சரியான விமர்சனங்களும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருந்திருக்குது. அதற்கு அடுத்து அதிலிருந்து அடுத்த கட்டமா நாங்க அம்முச்சி ஒரு வெப் சீரிஸை நாங்க ஆஹாக்காக பண்ணியிருந்தோம். அம்முச்சி வெப் சீரிஸ்க்கான பிரஸ் ஷோ இங்கதான் நடந்தது. ஒரு 3 ஆண்டுகள் இருக்குல்ல ரமேஷ், 3 வருஷம் இருக்கும். அப்பவே இதே போல அரங்கு நிறைந்த காட்சி தான் அது. எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்திருந்து அந்த அம்முச்சி வெப் சீரிஸை பார்த்து பெரிய அளவுல பாராட்டு எழுதியிருந்தாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்க ரொம்ப புதுசு, சென்னைக்கு புதுசு, என்னுடைய ஒர்க் வந்து ரொம்ப புதுசு. ஆனா அந்த ஒர்க்ல இருந்து ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச்சுக்காக பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே அதை ரொம்ப பெரிய அளவில் அதை பாராட்டி அதுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க வேணுங்க. அந்த வகையில குடும்பஸ்தன்கிற இந்த திரைப்படத்தை நீங்க எல்லாருமே ஆதரிச்சு இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய சப்போர்ட், தென் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய நல்ல விமர்சனங்களை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் மனப்பூர்வமா நம்புறேன். உங்களுடைய அன்பு ஆதரவு எப்பவுமே தேவைன்னு நான் நினைக்கிறேன். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அப்படியான விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரியான ஒரு திரைப்படம் குடும்பஸ்தன் திரைப்படம் ஜனவரி 24 அன்று வெளிவர இருக்கு. இந்த படத்தை எல்லாருமே பார்த்து உங்களுடைய ஆதரவை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த திரைப்படத்தை பற்றிய உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.